அஞ்சலா, மீனாட்சி வருவா. இன்னும் காணா, மணி 5 ஆகி போச்சு. அவ வந்தான்னாக்கா அவ மருமக கதைய ஆரம்பிக்கிறதுக்கு தான் சரியா இருக்கும். இன்னும் வருவான்னு பாக்குறான். அது வர பாரு. இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து போட்டு போறாரு தெரியல. அம்மா அடிய உட்காருமா. ஆமா, என்னம்மா நிம்மதியே இல்லக்கா. காலையில என் பேரன் கேட்டான்னு ஒரு பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்தேன். அந்த பிஸ்கெட்டை நான் விஷத்தையா வாங்கி கொடுத்தேன். அதுக்கு அவ என்னவோ அதை கொடுக்காத, என் பிள்ளைக்கு சுகர் வந்துரும் அது அப்படின்ற கத்துறா. கொஞ்சம் கூட எனக்கு நிம்மதியே இல்லக்கா. மீனாட்சி மருமவ படிச்சவம்மா. அவ சொல்றத கேட்டுதான் நம்ம நடக்கணும். நம்ம காலெல்லாம் வேற, இப்ப வர காலமெல்லாம் வேற. நம்ம அதெல்லாம் நம்ம அனுசரிச்சுதாம்மா போகணும். அதுக்கெல்லாம் கோவப்படாதம்மா. இதெல்லாம் ஒரு கதையாவும் கதை. என் கதையை கேட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கே கண்ணில் தண்ணி வரும். என் மாவன் இருக்கிறானே, ஏதோ பிஸ்னஸ் பண்ண போறானா. அதுக்காக என்ன செய்யறான், என் பேர்ல இருக்கிற வீட்டை அடமானம் வைக்க போறானா. அதுக்காக நீ கையெழுத்து போடுன்றான். நீ கையெழுத்து போட்டா போடு, போடலைன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போன்றான். நான் என்ன பண்றது? எந்த இடம் போக முடியும்? என்ன செய்யறதுக்கு தெரியாத நான் மண்டை குழம்பு போய் கிடக்குது எனக்கு. இந்த கொடுமைக்கு ஐயோ கடவுளே, என் நிலைமை இப்படியா வரும்? சும்மா குளிய இப்படி ஆகுது. வீடு இருக்கும் போதே எனக்கு இந்த நிலைமை. வீட்டுல கையெழுத்து போட்டு குடுத்துட்டாக்கா என்ன ரோட்ல தேத்திருவாங்கள. மீனாட்சி, நீ உன் கஷ்டத்தை நீ சொல்லிட்ட. அண்ணாண்ட பாரு, சரோஜா எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு சுகத்துல இருக்கிறா பாரு. சரோஜாக்காவுடைய நிலைமைய பார்த்தா என் மருமக எவ்வளவு பரவாயில்ல போல இருக்குது. ஏதோ அவ தங்கறது கொஞ்சம் இடமாவது குடுத்துருக்காளே. ஐயோ பாவம் அந்த அக்கா. சரோஜா, வீட்டுக்கு கையெழுத்துலாம் போடாத. வீடு மட்டும் வீடு இருக்கிற, அந்த வீடு இருக்கிறது உனக்கு மரியாதை. அது வீடு இல்லைன்னாக்கா உனக்கு மரியாதை கிடையாது. சரோஜா, நீ கையெழுத்தெல்லாம் போடாத. என்னைக்கு இருந்தாலும் அது உன் வீடு தான். என்னதுமே தான் என் 2 புள்ளிவோ என்னை எழுதி கையெழுத்து கேட்டு வாங்கிச்சுவோம். என்ன இப்ப நடுத்தல விட்டாங்க. ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கிறான், ஒருத்தன் இங்க இருக்கிறான். நான் என்ன பண்றது? இந்த பூவை கட்டி வித்துக்குன்னு தான் நான் என் பொழப்ப ஓட்டுறேன். அந்த நிலைமை உனக்கெல்லாம் வரக்கூடாதும்மா. நீ எப்போதும் போல அந்த வீடு உன் பேர்லயே இருக்கட்டும்மா. உங்ககிட்ட பேசின பிறகுதான் எனக்கு இருந்த பயம் எல்லாம் போச்சு. என்னுடைய பயம்தான் அவருக்கு பலமா போச்சு. இனிமே நான் பயப்பட மாட்டேன். நான் இனிமே கையெழுத்தும் போட மாட்டேன். நானு தைரியமாவே இருப்பேன். சரி, பொழுது போச்சு. அவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போங்க. நாளைக்கு பாத்துக்கோ. சரி. போயிட்டு காமாட்சி, உங்க பையன் வெளியூர்ல இருந்து வந்தானா? ரவிய உன்ன பார்த்தானா? இல்லம்மா, அவன் இப்படிதாம்மா போனான் கார்ல. அவன் போனதை நான் பார்த்துட்டேன். அவனும் என்ன பார்த்தான். அவன் பார்த்துட்டு அவன் கீழ் நட்டுக்குள்ள நானும் பார்க்காத மாதிரி பூ கட்டின்னு கீழ் நட்டுக்கணும்மா. வேற வழி இல்லம்மா. இன்னாட்டி சொல்ற, எத்த புள்ள அம்மாவை பார்க்கலையா? என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் இங்கேயே வழி மடைக்கு நான் கேட்டிருப்பேனே. மீனாட்சி அவ கதைய சொல்லி கஷ்டப்பட்டுட்டா. சரோஜா அவ சொல்லி அவ கஷ்டத்தை படுத்துட்டா. நான் என் கதைய சொன்ன எப்படிமா இருக்கும்? என் கதையை என் மனுஷாடு தம்மா நான் போட்டு முடிக்கிறேன். நான் என்னால அவங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. இப்பனா சந்தோஷமா பேசிட்டு போறாங்க. அது போதுமா எனக்கு. உன் மனசு பெரிய மனுஷி தாம்மா. எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு புத்தி சொல்லிட்டு நீ சுமையை நீ தாங்கிக்கின்னு எதையும் ஆகிட்டு வெளியே சொல்லிக்கவே இல்லைம்மா. ஆமாம்மா, அப்புறம் நான் என்னம்மா பண்றது? அஞ்சலா, பூ கட்டி முடிச்சுட்டேன். கிளம்புமா? பொழுது போகுது. நானும் கிளம்புறேன். சரிம்மா.
வா அஞ்சலா. இந்த மீனாட்சி என் மருமாவை இட்லி குடிச்சு விட்டுக்கலாம்னா சுட சுட சாப்பிடுமா. சரிம்மா. அஞ்சலா, இந்த சரோஜா வரா, மீனாட்சியை காணோம். மாமியாரும் மருமகளும் கோயிலுக்கு போயிடணும்னு போனாங்க. என்ன வந்தாங்களோ வரல தெரியலையே. அப்படியா? மீனாட்சி மருமாவள குறை சொல்றதுக்கு அடிக்கடி இங்க வருவா. இப்ப 2 பேரும் தான் ராசி ஆயிட்டாங்கல்ல. இனிமே வந்து மருமாவ கதையை இங்க சொல்றதுக்குலாம் வரமாட்டா. அவங்கதான் கோயிலுக்கு போய்க்கிறாங்கன்றீங்கள. நேத்தே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் மவங்கிட்ட சொன்னேன், இத மாதிரிடா கையெழுத்துலாம் நான் போட மாட்டேன். நீங்க வந்து உங்களுடைய உழைப்பிலே நீங்க முன்னுக்கு வாங்க. அப்படி இல்லையா என்னுடைய நிழல்ல இருந்து வாழ பழகுங்க. இவ்வளவு தைரியமா என் மவங்கிட்ட நான் பேசுனது கிடையாது. நீங்க கொடுக்குற தெம்பு தான் எனக்கு. இனிமே நான் பயப்பட மாட்டேன் அவனுக்கு. காமாட்சி, உங்க மகன் வெளிநாட்டுல இருந்து வந்தானம்மா, வந்து உன்னை பார்த்த கூட இல்லையாம்மா. அஞ்சல சொல்லிதான் எனக்கு தெரியும். கேட்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயி போச்சு எனக்கு. இருக்கட்டும்மா, அவன் பார்த்தா என்ன பார்க்கல என்ன, நீங்க இருக்கிறீங்க, அது போதுமா எனக்கு. அது சந்தோஷமா இருக்குதுமா. காமாட்சி, உன் பையன் வந்து பார்க்கலாம் பார்க்காத. பூ கட்டுற வேலையை பாரு. நம்ம 3 பேரும் சமையல் ஆர்டர் எடுத்து நம்ம குடும்பத்தை ஓட்டிக்குவோம். அடுத்தவங்க நம்ம பயப்பட வேலை கிடையாது. ஒரே நிமிஷத்துலயே என் வாழ்க்கையே மாத்திட்டீங்க. எதை நான் என் பொழுத கழிக்கத்தான் நான் பூ கட்டின்னு இருக்கிறேன். பொழுத கழிக்கிறது மட்டுக்கு நம்ம எல்லாம் ஒன்னா கூடல. இங்க நாம ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறோம். இங்க ஒருத்தவங்க உதவி செஞ்சுக்கின்னு ஒருத்தவங்க ஆதரவு தான் நம்மளுக்குலாம். கிளம்பலாமா? சரி, நம்ம என்ன பண்றோம், நாள்ல இருந்து அவங்கவுங்க நம்ம வந்து சமையல் வேலையில இறங்குறோம். நம்ம இப்ப போய் நம்ம ரெஸ்ட் எடுத்தா தான் நாளைக்கு நம்ம அவங்கவுங்க உழைக்கணும். எந்த கவலையும் இனிமே படக்கூடாது. புரியுதா? நம்ம வாழ்க்கையில சாதிச்சு காட்டணும் நாம. சரி, நம்ம இப்ப போவோமா? சரி, சந்தோஷமா போவோம். ஏ அஞ்சலா அக்கா, மீனாட்சி அதுக்கப்புறம் மாமரிக்கா வராது. ஏன் அஞ்சலா அக்கா, இன்னைக்கு மீனாட்சி இன்னும் காணும் அப்படி சொல்றேன். அப்புறமா பாதி எடுத்து சொல்றேன். ஏ அஞ்சலா அக்கா, அதான் சொல்றேன், நீ இந்த பூ கட்டி முடிச்சு ஒரு டைலாகே முடியல. சரி, நீ 10 முடிச்சிடலாம். இல்ல இல்ல அஞ்சலாக்கா இல்ல ஏமா வழக்கமா 5 மணிக்கெல்லாம் வந்து சரி சொல்லு. இரு வர நான் சொல்றேன். கிளி பேரு என்ன? அத வரா பாருமா. மீனாட்சி விட்டுடி. அவங்க இரு வர. மீனாட்சி ஏன் சிரிக்கிற? அவ படிச்ச மாதிரிமாவம்மா, அவ அப்படித்தான் இருப்பா. இப்ப இருக்கிற இப்ப இரு வர. சரி, சரோஜா வரா சொல்லணும். சரி, சொல்லு. அஞ்சலா, என்ன சரோஜா தான் வரா, மீனாட்சியை காணா. வந்துட்டா சரோஜா. வா சரோஜா. ஏமா ஏமா சிரிக்கிறீங்க?
அஞ்சலா ம். இன்னும் சரோஜாவை காணா. ஏமா இல்ல இல்ல சரோஜா வரான்னு சொன்னாங்க, சரோஜா காணோம். என்னதான் சரி 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 வரான்ற. சீரியல கூப்பிடணும். அஞ்சல சரோஜா வரா. சரி நானு பூவா கட்டி முடிச்சு. ஐயோ